கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை மறுபடியுமாக இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நமக்கு ஒரு குறையில்லாதபடி இதுவரை நடத்தினவர் இன்னமும் சுகமாய் நலமாய் ஜெயமாய் நடத்துவார். கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, இந்த வார்த்தையை சீஷர்களுக்கு இயேசு சொல்லி அனுப்புகிறார். இந்த வார்த்தையை இயேசு தம்முடைய சீஷர்களில் 2 பேரை கூப்பிட்டு, நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் குட்டியும் காண்பீங்க. அது எந்த நிலைமையில் இருக்கிறது என்றால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அந்த கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த கழுதையும் அந்த குட்டியும் கட்டவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த சீஷர்களை அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களும் அப்படியே தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அந்த எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போனார்கள். அந்த கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க கட்டுகளை கண்டார்கள். அந்த கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்கிற நிலைமையை பார்த்தார்கள். அதனை இயேசு சொன்னபடியே அதை கட்டு அவிழ்த்தார்கள். இன்னும் இயேசு என்ன சொல்லி அனுப்பிட்டார் என்றால், நீங்கள் கட்டு அவிழ்க்கும் போது அந்த கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த கழுதை குட்டியும் கழுதையும் நீங்கள் அவிழ்த்து வரும்போது யாராவது கேட்பாங்க, ஏன் அவுக்குறீங்க, எதுக்கு அவுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டால், இந்த கழுதை இயேசுவுக்கு வேண்டும் என்று மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே நீங்கள் அவுத்துட்டு வந்துடலான்னு சொல்லி தெளிவாக சொல்லி அனுப்புகிறார். பாருங்கள், இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு தான் சீஷர்கள் போனார்கள். நிலைமையை பார்க்கும்போது அந்த கழுதையும் கழுதை குட்டியும் இயேசு சொன்னது போல் கட்டப்பட்டிருந்தது. அதை அவிழ்த்து கொண்டுட்டு வராங்க. கொண்டு வந்து இயேசுவிடத்தில் விட்டுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் எல்லா மிருகங்களுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். பார்த்துக்கிடுங்க. நாய்க்கு ஒரு மரியாதை உண்டு, பூனைக்கு ஒரு மரியாதை உண்டு, சிங்கத்துக்கு ஒரு மரியாதை உண்டு, யானைக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆனால் அந்த கழுதைக்கு மட்டும்தான் ஒரு மரியாதையே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஒரு மிருகம், எல்லாராலும் தூசிக்கப்படுகிற ஒரு மிருகம், எல்லாராலும் அவமதிக்கப்படுகிறதும் வெறுக்கப்படுகிறதும் வேண்டா வெறுப்பா உதறி தள்ளுகிற ஒரு மிருகம்தான் இந்த கழுதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கழுதைக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதையுமே இருக்காது. ஆனால் அந்த கழுதை என்ன செய்யும்னா, தன்னுடைய எஜமானுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அது தெளிவாக செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவாக செய்யும். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து அதை செய்யாது. என் எஜமானுக்கு நான் இதை செய்தால் என் எஜமான் எனக்கு இதை செய்வார் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை செய்யலை. அது தன்னுடைய கடமையை கரெக்டாக தன்னுடைய எஜமானுக்கு அதை செய்து கொண்டே இருந்தது. என் அன்பின் தேவச்சனமே, அது தன்னுடைய எஜமானுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் அது கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடையாது. பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எல்லாராலும் ஒடுக்கப்படுகிற வெறுக்கப்படுகிற அவமதிக்கப்படுகிற ஒரு கழுதையாகத்தான் காணப்பட்டது. அந்த கழுதையை தான் இப்போ எந்த நிலைமையில் வச்சிருக்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க. பாருங்க, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது. பாருங்க, ஏற்கனவே அது நொந்து போயிருக்கிறது, ஏற்கனவே அது அவமதிக்கப்பட்டு போயிருக்குது, ஏற்கனவே அது வேதனையோடு நிற்குது. மேலும் மேலும் அதை கட்டப்பட்ட நிலைமையில் வச்சிருந்தா இந்த கழுதைக்கு எந்த விதமான ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது, எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்காது. மேலும் மேலும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும். ஆனால் அந்த கழுதையினுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, அந்த கழுதையை யாருமே கண்டுகளலை.
அந்த கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற கழுதை யாருமே கண்டுகிடலை. எல்லாராலும் வெறுக்கப்படுகிற கழுதை யாரும் கண்டுகிடலை. ஆனால் இயேசு மாத்திரம் கண்டுகிட்டார். இயேசு மாத்திரம் கண்டுகிட்டார். கண்டவர் தான் சொன்னார், அந்த கழுதையை தான் நீங்கள் அவிழ்த்து வர வேண்டும். வேதனையோடு பாடுகளோடு நன்மையை செய்த கழுதை, நன்மைகளை பலதும் செய்த கழுதை, எல்லாராலும் இப்போ வெறுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு தூசிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு காரி துப்பப்பட்டு அது வெறுக்கப்பட்டு போய் இருந்தாலும் அது கட்டப்பட்ட நிலைமையில் இப்போ கட்டி வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த கழுதை தான் நீங்கள் அவுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. என் அன்பின் தேவச்சனமே, இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டுகிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த கழுதையை போல சில நேரத்தில் இருக்கலாம். பல நன்மைகளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் செய்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் செய்கிறீங்க, யார் யார் மத்தியில் நீங்கள் செய்கிறீங்க, அதே நேரத்தில் சபையில் நீங்கள் பல நன்மைகளை செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இதுவரையில் ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் உங்களை அவமதிக்கவும் தூசிக்கவும் வெறுக்கவும் திட்டவும் அடிக்கவும் தானே செய்கிறாங்க. அப்போ எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு கழுதை போலதானே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை? அந்த கழுதை விடவும் நான் மோசமான நிலைமையிலலாம் என்ன வச்சிருக்கிறாங்க. நான் பிறந்த வீட்டிலையும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு மரியாதை இல்லை. ஆனால் நான் எல்லா வேலையும் செய்கிறேன், ஒரு வீட்டு வேலைக்காரியை போல நான் செய்கிறேன். ஆனால் வேலைக்காரியை மதிக்கிற அளவுக்கு என்ன மதிக்கலையே என்கிற ஒரு வேதனை உங்களுக்குள்ளே இருக்கலாம். பிறந்த வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, புகுந்த வீட்டிலேயாவது போய் எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்து போயிருப்பீங்க. ஆனால் அங்கே இதை விடவும் கொடுமையான நிலைமையில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். மாமனார் மாமியாருக்கு நீங்கள் பல நன்மைகளை செய்கிறீங்க, மைனிமாருக்கெல்லாம் நீங்கள் பல நன்மைகளை செய்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு வரையிலும் உங்களை ஏளனமாக எண்ணவும் அவமதிக்கவும் தூசிக்கவும் வெறுக்கவும் உங்களை கெடுத்து மற்றவங்கிட்டத்தில் சொல்லவும் அதிகமாக உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதை நினச்சி 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 நீங்கள், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை? நான் பல விதத்தில் நன்மை தானே செய்கிறேன். என் கணவருக்கு நான் நன்மையை செய்கிறேன், ஆனால் என் கணவர் என்னை வெறுக்கிறார், என்னை நேசிக்கவில்லை, என்னை அவமானப்படுத்துகிறார், என்னை தூசிக்கிறார். அவங்க பெற்றோர்களுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு, அவங்க சகோதரியுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்டுவிட்டு, சொந்த பந்தங்களுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்டுவிட்டு என்னை அவமானப்படுத்துகிறாங்களே, என்னை நிந்திக்கிறாங்களே, என்னை கேவலப்படுத்துகிறாரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி வேதனையோடு கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, நீ ஒரு கழுதை விடவும் கேவலமாக உன்னை எண்ணலாம். கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். அது மாத்திரமா? கணவனுடைய வீட்டில் உள்ளவர்களால் உனக்கு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். நீ போன இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், வேதனையும் கண்ணீரும் பாடுகளோடு இருக்கலாம். என் அன்பின் தேவச்சனமே, உன்னை யாருமே நேசிக்கலன்னு நினைக்காதீங்க. உன்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. இந்த கழுதை விடவும் என்னை கேவலமாக எண்ணுகிறார்களே, எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்களே, எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறாங்களே. நான் பல நன்மைகளை செய்து இன்றைக்கு வேதனை தானே அனுபவிக்கிறேன், வெளியே சொல்ல முடியாமல் வேதனை அனுபவிக்கிறேனே, எனக்கு சொல்லி அழதுக்கு கூட முடியாத நிலைமை நான் நிற்கிறேனே என்கிற ஒரு வேதனையோடு இருந்து கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, நீங்கள் பல விதத்தில் கட்டப்பட்டு போயிருக்கலாம். பில்லி சொன்னு கட்டுனால, மந்திரவாத கட்டுனால, செய்வனையின் கட்டுனால பல விதத்தில் நீங்கள் கட்டப்பட்டு போயிருக்கலாம். எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, பல விதத்தில் நீங்கள் கட்டப்பட்டு போய் இருக்கும்போது இன்னும் உங்களை யாருமே மதிக்காமல் இருக்கலாம், இன்னும் உங்களை வெறுக்கலாம். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது உங்களை யாரும் என்னன்னு கூட கேட்காத ஒரு அநாதை போன்ற நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். தேவப்பிள்ளை, என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இல்லையே, என்ன சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, டீ குடிச்சியா என்று சொல்லி கேட்கக்கூட ஒரு நபர் இல்லையே என்கிற ஒரு ஏக்கத்தோடு அழுது கொண்டு இந்த தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, கலங்காது தேவ பிள்ளையே, கலங்காதீங்க. நீ எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு கழுதையாக இருந்தாலும் உன்னையும் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், உன்னையும் விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உன்னையும் அரவணைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என் அன்பின்
மகளே, மகனே, நீ கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது நான் அறிவேன் என்கிற உணர்வுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்ட தேவன் இருக்கிறார். நீ எந்த நிலைமையில இருக்கிற என்பதனெல்லாம் அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அறிந்தவர் தான் இந்த நாளிலே உன்னுடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக, உன் நிலைமையை மாற்றும்படியாக, உன் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கும்படியாக தன்னுடைய சீஷர்களை அனுப்பி சொல்கிறார். பயப்படாதீங்க. சீஷர்களை சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் இப்போ அந்த கழுதை தான் அவிழ்த்துட்டு வரணும். அந்த கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற கழுதையை தான் நீங்கள் அவிழ்த்துட்டு வரணும். அவிழ்த்துட்டு வாங்க. அவிழ்த்துட்டு வேற எங்கேயும் கொண்டு போயிடாதீங்க, நேர என்னிடத்தில் கொண்டு வந்துருங்கன்னு சொன்னார். என் அன்பின் தேவச்சனமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் கலரப்போகிறது. உனக்கு இருக்கிற போராட்டங்கள் முடிய போகிறது. உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள், மரணக்கட்டுகள், எல்லா கட்டுகளிலிருந்தும் உனக்கு சீக்கிரமாய் விடுதலை வரப்போகிறது. காரணம் என்ன தெரியுமா? உன்னை விசாரிக்கிற கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை விசாரிக்கிற கர்த்தராக்கும் உன் கட்டுகளை அவிழ்க்கும்படியாக இந்த நாள் இந்த தேவ செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோட வாழ்க்கையில் ஒரு விசேஷித்தமான கட்டுகள், ஒருவேளை நீ கேட்டுக்கொள்ளுகிற உன்னோட வாழ்க்கையில் நீ எந்த கட்டுகளில் இருந்தாலும் சரி, எந்த பாடுகளில் இருந்தாலும் சரி, எந்த வேதனையில் இருந்தாலும் சரி, சீக்கிரமாய் உனக்கு இருந்த கட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் அவிழ்க்கும்படியாக இந்த கால வேளையில், இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய சீஷனை அனுப்பி இருக்கிறார். கலங்காதிருங்க. எங்கே இருந்தோ ஒரு சீஷர் வரப்போகிறார். எங்கே இருந்தோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் உன்னுடைய கட்டுகள் எல்லாம் கலரப்போகிறது. உன் வேதனை காலங்கள் முடிய போகிறது. என் அன்பின் தேவச்சனமே, இந்த சீஷர்கள் அப்படியே அந்த கட்டை அவிழ்த்து அந்த கழுதையை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஒரு பண்டிகை நாள் வந்தது. இயேசு என்ன செய்தார்னா, தான் பவனி போவதற்கான ஒரு வாகனமாக அந்த கழுதையை அவர் தெரிந்து கொண்டார். எந்த கழுதை தெரியுமா? எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு கழுதை, எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட ஒரு கழுதை, எல்லாராலும் அவமதிக்கப்பட்ட ஒரு கழுதை. யார் மூலமாக எப்படி எந்தெந்த சூழ்நிலை நிமித்தமாகவோ அந்த கழுதையை கட்டி வைத்திருந்த கழுதையை இப்பொழுது கட்டு அவிழ்க்கப்பட்ட போது அது இயேசு ஏறி செல்கிற ஒரு வாகனமாக மாறிவிட்டது. என் அன்பின் தேவச்சனமே, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, நிந்திக்கப்பட்ட அந்த கழுதையை தான் இயேசு தன்னுடைய வாகனமாக தெரிந்து கொண்டார். எல்லா ஜனங்களும் இயேசு நடந்து வருவதற்காக மரக்கிளைகளையும் இலைகளையும் வஸ்திரங்களையும், தன்னுடைய வஸ்திரங்களெல்லாம் அப்படியே தெருவில் விரிச்சாங்க பாருங்க. ஏன்னா இயேசு நடந்து வருவதற்காக, அப்படியே எல்லாம் தெருவில் மரக்கிளைகளையும் இலைகளையும் வஸ்திரங்களையும் விரித்தார்கள், இயேசு நடந்து வரும்படியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசு என்ன செய்தார்னா, அந்த வஸ்திரத்தின் மேலே இந்த ஜனங்கள் விரித்ததான அந்த மரக்கிளைகளும் இலைகளிலும் அந்த தலைகளிலும் அந்த வஸ்திரத்தின் மேலே இயேசு நடந்து வரல. மாறாக இயேசு என்ன செய்தார்னா, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட அந்த கழுதைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துட்டார். இப்போ கழுதைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துட்டு அவர் கழுதைக்கு மேலே பவனி வருகிறார். இப்போ யார் விரித்ததான இலைகள் மேலும் வஸ்திரத்தின் மேலும் எது ஏறி வருகிறது என்றால், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட அந்த கழுதை தான் இயேசுவை சுமந்து கொண்டு அது நடந்து வருகிறது. எதன் மேலே நடந்து வருகிறது என்றால், இந்த கழுதையை வெறுத்த ஜனங்கள் விரித்ததான வலை மேலே, இந்த கழுதையை வெறுத்ததான ஜனங்கள், அடித்ததான ஜனங்கள், வேதனைப்படுத்தின ஜனங்கள், கட்டி வச்சிருந்த கட்டுகள் வைத்ததான ஜனங்கள், கட்டி வைத்திருந்த ஜனங்கள் விரித்ததான வஸ்திரத்தின் மேலே இந்த இயேசு நடந்து வரல, மாறாக கழுதை நடந்து வந்தது. என் அன்பின் தேவச்சனமே, கழுதை நடந்து வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லா ஜனங்களும் ரெண்டு சைடில் நின்றுக்கிட்டு, நான் நினைக்கிறேன் இந்த கழுதையை வெறுத்தவங்க, அடித்தவங்க, ஒதுக்குனவங்க, திட்டினவங்க, காரி துப்புனவங்களெல்லாம் இப்போ ரெண்டு சைடும் அப்படியே நின்றுட்டு குருத்தோலையை கையில் வச்சுக்கிட்டு ஓசன்னா 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 ஓசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. யார் தெரியுமா? அவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த கழுதையை வெறுத்தவங்களாக்கும், இந்த கழுதையை அடித்தவங்களாக்கும், இந்த கழுதையை ஒதுக்குனவங்களாக்கும்,
காரி துப்புனவங்களாக்கும். என் அன்பின் தேவச்சனமே, எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அப்படியே ரெண்டு சைடும் பார்த்துட்டே வர்றாரு. சொல்லுங்களா, நீங்கள் சொல்லுங்க. இயேசு சொன்னார், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்கன்னு பேசாமல் வர்றாரு பாருங்க. எதுக்கு மேலே? எல்லாராலும் வெறுக்கப்பட்ட கழுதைக்கு மேலே ஏறி அவர் சந்தோஷமாக வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த கழுதை என்ன செய்யணும்? இயேசுவை சுமந்து அவர்கள் விரித்ததான வஸ்திரத்தின் மேலே கழுதை நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இது யாருக்காக விரிக்கப்பட்டது என்றால், இயேசு வருகிறதுக்காக, இயேசு நடந்து வருவதற்காக விரிக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தின் மேலே இப்போ கழுதை இயேசுவை சுமந்து நடந்து வந்துட்டு இருக்குது. இப்போ ரெண்டு பக்கமும் ஜனங்கள் நின்று ஆர்ப்பரிக்கிறாங்க. என்ன சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க? ஓசன்னா 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 என்று சொல்லி குருத்தோலையை கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த கழுதையும் அப்படியே ரெண்டு சைடும் பார்த்துட்டே வருது. சொல்லுங்கடா, நீங்கள் சொல்லுங்கன்னு. ஏன்னா இப்போ இந்த கழுதையை யாரும் திட்ட முடியாது, யாரும் அவமானப்படுத்த முடியாது, யாரும் அடிக்க முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கழுதைக்கு மேலே இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற வரையிலும் அந்த கழுதைக்கு ஒரு தனி மரியாதை வந்துட்டு பாருங்க, தனி மதிப்பு வந்துட்டு பார்த்தீங்களா? அது பேசாமல் ரெண்டு பக்கம் சொல்லிக்கிட்டே வருது. வாங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களா சொல்லுங்களான்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் பார்க்குறாரு, ரெண்டு சைடும் பார்த்தார். எல்லாம் குருத்தோலையை கையில் வச்சுட்டு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்களாம். என்ன நினச்சிருப்பா? நான் நினைக்கிறேன், இந்த கழுதையை இந்த அளவுக்கு வேதனைப்படுத்திக்கிட்டு, இந்த கழுதையை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திக்கிட்டு, ஆங்காங்கே கட்டி வச்சுக்கிட்டு, அதை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு, உன் சொந்த வீட்டுக்குள்ளே நீ கண்ணீர் வடிக்க வச்சுட்டு ஓசன்னாவா சொல்லுங்க, ஆர்ப்பரிக்கிறவா செய்ய, இந்த பண்டிகை தோறும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்கிறீங்களே, உன் வீட்டில் இருக்கிற உன் பிள்ளைய வேதனைப்படுத்திக்கிட்டு, உன் மனைவியை வேதனைப்படுத்தி, உன் புருஷனை வேதனைப்படுத்திட்டு, உன் மருமகளை வேதனைப்படுத்திக்கிட்டு ஓசன்னாவா சொல்லு? நீ ஓசன்னா சொல்லு சொல்லு. ஆனால் கர்த்தர் சொல்கிறா, நீ நேசிக்க வேண்டியதை உன் கழுதையை நீ நேசிக்கலையே, உன் குடும்பத்தில் உள்ள கழுதையை நீ நேசிக்கலையே, உன் குடும்பத்தில் உள்ள உன் மருமகளை நீ நேசிக்கலையே, உன் மாமனார் மாமியாரை நீ நேசிக்கலையே, உன் மனைவியை சொந்த மனைவியை நீ நேசிக்கலையே, சொந்த கணவனை நீ நேசிக்கலையே. அப்படி ஒரு அன்பு இல்லாமல், ஒரு ஐக்கியம் இல்லாமல் நீ பண்டிகை தோறும் அப்படியே கையில் குருத்தோலையை பிடிச்சிக்கிட்டு ஓசன்னா ஓசன்னங்க, வீட்டுக்குள்ளே வேதனையும் கண்ணீரும் புலம்புலமாலாம் இருக்குது. வீட்டுக்குள்ள ஒரு அன்பு இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை. ஆனால் சபையில் நீ ஓசன்னா சொல்லிட்டு இருக்கிற, தெருவில் ஆடி பாடுற, பண்டிகை பயங்கரமாக கொண்டாடுற, வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லையே. அந்த கழுதை நீ வெறுக்கிற, உன் மனைவிங்கிற ஒரு கழுதை நீ வெறுக்கிற, உன் கணவன்கிற ஒரு கழுதை நீ வெறுக்கிற. இப்படி எல்லாரையும் வெறுத்துக்கிட்டு, எல்லாரையும் நீ தள்ளிக்கிட்டு, வீட்டுக்குள்ளே ஒரு மனம் இல்லை, பேச மாட்டேங்கிறீங்க, அப்படி முறுமுறுத்துட்டு இருக்கிறீங்க. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஓசனான்னு சொல்கிறியே, சரி சொல்லிட்டு போ, உன் கடமை நீ சொல்லிட்டு போன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நினச்சிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா என் அன்பின் தேவஜனமே? இப்போ அந்த கழுதை என்ன செய்யுதுன்னா கம்பீரமாக வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த கழுதை கம்பீரமாய் வருகிறது. காரணம் என்ன? இயேசுவை சுமந்து கொண்டு வருகிற கழுதை அது. இயேசுவை சுமந்து கொண்டு வருகிற கழுதை அது. என் அன்பின் தேவஜனமே, கலங்காதிருங்கள். இந்த கழுதைக்கு கிடைத்த ஒரு மரியாதை மதிப்பம் இன்றைக்கு உனக்கு கிடைக்காம இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த கழுதை என்ன செய்யுதுன்னா இயேசுவை சுமந்து சந்தோஷமாக வருகிறது, கம்பீரமாய் வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? அது இயேசுவை சுமந்து வருகிறது. இப்போ பட்ட பாடுகள், வேதனை, கண்ணீர், கவலை எல்லாமே மறந்து போச்சு. எல்லாரும் மறந்து போச்சு, எல்லாமே மறந்து போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவச்சலமே, இன்றைக்கு உன்னோட குடும்பத்தில் நீ ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்து, உன் கணவன் மனைவி பிள்ளைகளும் ஐக்கியமாக இருந்து, நீ தேவனை ஓசன்னா என்று சொல்லி நீ ஆர்ப்பரிப்பன்னு சொன்னால் அந்த ஆர்ப்பரிப்புக்கு ஒரு மகிமை உண்டாகும் தேவ பிள்ளையே. அது இல்லாமல்
நீ வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை. வந்த மருமகளை நீ நேசிக்கலை, வந்த மாமனார் மாமியாரை நீ நேசிக்கலை, உனக்கு தந்த மாமனார் மாமியாரை நீ நேசிக்கலை, உன் கணவனை நீ நேசிக்கலை, உன் மனைவியை நீ நேசிக்கலை, உன் பிள்ளைகளை நீ நேசிக்காமல் எல்லாம் முறுமுறுப்பும் சண்டையுமாக இருந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், பண்டிகை தோறும் ஓசன்னா சொல்லுவோம்னா ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது தேவ பிள்ளை. அது தேவன் வேதனைப்படுகிறவராகவே காணப்படுவார். அது தேவன் வேதனைப்படுகிறவராக இருப்பார். நீ அப்படி பண்டிகை தோறும் தேவனை மகிமைப்படுத்தி நீ வந்துட்டே இருப்பன்னு சொன்னால் தேவன் வேதனைப்படுவார், துக்கப்படுவார். காரணம் என்ன? வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நேசம் இல்லாமல், ஒரு அன்பு இல்லாமல், ஒரு ஐக்கியம் இல்லாமல் நீ தேவனை தேடி என்ன பிரயோஜனம்? தேவனை மகிமைப்படுத்தி என்ன பிரயோஜனம்? தேவனை ஆர்ப்பரித்து என்ன பிரயோஜனம்? நீ தேவனுக்கு எதை வேணா செஞ்சு பாரு. நீ தேவனுக்கு எவ்வளவு காணிக்க கொடுத்து பாரு. தேவனுக்கு ஒரு சபையவே கட்டி கொடு. தேவனுடைய ஆலயத்தை இன்னும் நீ விரிவுபடுத்தி கொடு. உனக்கு எந்த விதத்திலும் அது எப்படி உனக்கு ஆசீர்வாதமாக மாறும்? அது வீண் பெருமைக்குரிய காரியமாய் மாறிவிடும். பெருமைக்குரிய காரியமாய் மாறிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் எல்லாவற்றையும் இயேசு பார்க்கிறார். உன் வீட்டில் அந்த கழுதையை விடவும் மோசமாக நீ நடத்தினதை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். உன் பிள்ளைகளையும், உன் கணவனையும், உன் மனைவியையும் நீ எப்படி நடத்துகிற, உன் மாமனார் மாமியாரை நீ எப்படி பார்க்கிற, உன் மருமகளை நீ எந்த அளவுக்கு நடத்துகிற, எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறவர் அல்லவா, பார்க்கிற தேவன் அல்லவா. அவ இருந்து அழுகிற அழுகையும் கர்த்தர் பார்க்கிறாரே, அவள் படுகிற வேதனை அவள் பார்க்கிறாளே. அவள் நினைக்கிறாள், என்ன ஒரு வேலைக்காரியை விடவும் மோசமாக என்ன வச்சிருக்கிறாங்களே, நான் சொன்னால் கூட இருந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு 10 நிமிஷம் என் வீட்டுக்காரரு என் கூட இருந்து பேச மாட்டேங்கிறாருங்கிற ஏக்கம், அந்த வேதனையெல்லாம் அறிந்த தேவன் அவர். என் அன்பின் தேவச்சனமே, எப்படி உன்னுடைய மகிமையான ஓசன்னாவை அவர் ஏற்றுக்கொள்வார்? நீ எவ்வளவு தான் ஆண்டவருக்கு செய்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவு செய்து என்ன பிரயோஜனம்? இங்கே பாருங்களேன், இவ்வளவு தூரம் அந்த கழுதையை வெறுத்ததான ஜனங்கள், அடித்ததான ஜனங்கள், விரித்ததான அந்த வஸ்திரத்தின் மேலே இயேசு நடந்தே வரல. பார்த்தீங்களா? நடந்தே வரல. பார்த்தீங்களா? ஏன்னா நீ எவ்வளவு விரிச்சா என்ன பிரயோஜனம்? நீ மெத்தியை விரிச்சிக்க, பாயை விரிச்சிக்க, அல்ல வஸ்திரத்தை விரிச்சிக்க, என்ன வேணால் விரிச்சிக்க, நான் அதில் நடந்து வர மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ என்ன துன்பப்படுத்திட்டு இருக்கிற, என்ன வேதனைப்படுத்திட்டு இருக்கிற. இயேசு சொல்ல, நீ என்ன வேதனைப்படுத்துகிற, என்ன கண்ணீர் சிந்த வைக்கிற, என்னை அடிக்கிற, என்ன நிந்திக்கிற, என்னை அவமானப்படுத்திட்டு ஓசன்னான்னு சொல்கிற. அப்போ தான் கேட்டான் வருதேன், நான் உங்களை எங்கே ஆண்டவரை வேதனைப்படுத்தினேன்? நான் எங்கே ஆண்டவரை உங்களை துன்பப்படுத்தினேன்? நான் உங்களுக்காகத்தானே இந்த வஸ்திரத்தை விரித்தேன், இலையை விரித்தேன், தலையை விரித்தேன், இந்த மரக்கிளைகளெல்லாம் விரித்தேன். வேணாம் மெத்தையை வேணாம் வாங்கி விரிச்சிடேன் ஆண்டவரே, என்ன செய்யணுமோ சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ எதுவும் செய்து எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ எதுவும் செய்து உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா நீ வேதனைப்படுத்திக்கிட்டு இந்த காரியத்தை செய்கிறாய். உன் குடும்பத்தில் சமாதானத்தை இல்லாமல் நீங்கள் காரியத்தை செய்கிறாய். உன் குடும்பத்தில் உள்ளவர்களை நீ வேதனைப்படுத்துகிறாய். என் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன வேதனைப்படுத்திக்கிட்டா இவ்வளவு காரியத்தை செய்கிற? இலையை விரிக்கிற, எல்லாம் விரிச்சிட்டு இருக்க. என் ஆண்டவர் சொன்னார், என்ன நீ வேதனைப்படுத்தினாய், என்ன நீ துக்கப்படுத்தி இந்த காரியத்தை செய்து ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னார். அப்பொழுது அவன் கேட்டான், ஆண்டவர் நான் உண்மை எப்போ ஆண்டவரை துக்கப்படுத்தினேன்? ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய ஜனத்தை, இயேசுவை தேடுகிற பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு, அழ வச்சுக்கிட்டு, அதை நிந்திச்சுக்கிட்டு நீ என்ன தேடுகிற பார்த்தியா, எனக்கு மகிமை செலுத்துகிற பார்த்தியா, அது என் தேவ பிள்ளைகளுக்கல்ல, எனக்கு விரோதமாக நீ எழும்பினது என்று சொல்கிறான். என் பிள்ளைகளை நீ என்றைக்கு வேதனைப்படுத்துகிறியோ அது என்னை வேதனைப்படுத்தினதா ஆகும். என் பிள்ளைகளை நீ என்றைக்கு அவமானப்படுத்துகிறியோ அது என்னை அவமானப்படுத்தினதா ஆகும். நீ என் பிள்ளைகளை என்றைக்கு நீ வெறுக்கிறியோ அது என்ன வெறுத்தது போல ஆகும். இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ எந்த வஸ்திரத்தை விரித்தாலும் அதுக்கு மேலே நான் நடந்து வந்துடும் நினைக்கிறியா? நீ எவ்வளோ பெரிய காணிக்கை கொடுத்தாலும் நான் உன்னை ஆசீர்வச்சிடும் நினைக்கிறியா? எவ்வளோ பெரியதான காரியத்தை நீ செஞ்சாலும், எனக்காக பெரிய ஒரு சபையவே நீ கட்டினாலும் அதனால் மகிமைப்படுவேன் என்று நினைக்கிறியா? நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டேன். என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவரை இவ்வளவு காரியம் நான் செய்தும், நான் நல்லா தானே ஜபிக்கிறேன், காணிக்க கொடுக்குறேன், எல்லாம் செய்தும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா?
அதுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் நல்ல தேவனை தேடினாலும், தேவனை எவ்வளவு தான் நீங்கள் ஆர்ப்பரித்தாலும், குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும். குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களை வேலைக்காரியை போல நடத்தக்கூடாது. ஒரு வேலைக்காரனை போல துன்பப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படக்கூடாது. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுமரம் கேதி இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் அழகாக அந்த கழுதைக்கு மேலே ஏறி இப்போ நடந்து வந்து கொண்டு இருக்கிறார். கழுதையோ சந்தோஷமாக வருது. இப்போ எந்த நபருக்கும் இந்த கழுதையை திட்டவோ அடிக்கவோ வேதனைப்படுத்தவோ முடியாது. காரணம், மேலே இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த கழுதை இப்போ இயேசுவை சுமந்து எதில் நடந்து வந்து பார்த்தீங்களா? இந்த கழுதையை வெறுத்த ஜனங்கள் விரித்ததான அந்த வஸ்திரத்தின் மேலே அப்படி கம்பீரமாக இந்த கழுதை இயேசுவை சுமந்து நடந்து கொண்டே வந்தது. வரும்போது சும்மாவா வந்திருக்கும்? அது பாட்டு பாடி தானே வந்திருக்கும். அது ஆர்ப்பரி தானே வந்திருக்கும். இங்கே சைடில் நிற்கிறவங்க, ரெண்டு பக்கம் நிற்கிறவங்க குருத்தோலியை பிடிச்சிக்கிட்டு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னாலும் இந்த கழுதை பாடிட்டு வரும் பாருங்க. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அது சந்தோஷமா கம்பீரித்து என் இயேசுவை சுமந்து பாடிக்கொண்டே வந்தது. என் அன்பின் தேவச்சனமே, உனக்கு ஒரு விடுதலை வரும். இன்றைக்கு அது பாடிக்கொண்டே வந்தது. சைடில் நிற்கிறவங்கெல்லாம் குருத்தோலை பிடிச்சிட்டு ஓசன்னான்னு சொன்னாங்க பாருங்க. அவங்க எல்லாரும் வெட்கப்பட்டு போய் நிற்கிறாங்க. என்ன காரணம்னா, நம்ம அடித்த கழுதை, நம்ம வெறுத்த கழுதை, நம்ம காரி துப்புன கழுதை, அது இயேசுவை சுமக்குதே, அது இயேசுவை சுமந்து வருதே, அது கம்பீரமாக வருதே, அது நம்ம விரித்ததான வஸ்திரத்தின் மேலே அதெல்லாம் நடந்து வருது அப்படின்னு அவங்க வெட்கப்பட்டு போனாங்க. ஆனால் கழுதையும் கம்பீரமாய் வந்தது. இயேசுவும் கம்பீரமாய் வந்து கொண்டிருந்தார். என் அன்பின் தேவச்சனமே, உனக்கும் ஒரு மதிப்பு மரியாதை வரும். உனக்கும் வாழ்க்கையில் ஒரு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாள் வரும். எப்பொழுது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் என் தேவன் உன்னுடைய கட்டுகளை எல்லாம் அறுக்கப் போகிறார். அறுத்து உன்னை விடுதலை ஆக்கும் போது நீ இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையா நீ மாறிட்டன்னு சொன்னா, தனி மரியாதை. நீ எந்த இடத்துல யாருக்கு முன்பதெல்லாம் வெட்கப்பட்டியோ அதே ஜனத்தின் மத்தியில் உன் தலையை உயர்த்துவார். நீயும் கம்பீரமாய் பாடி வரக்கூடிய ஒரு நாள் வரும். விசுவாசிப்பாயானால் இன்றைக்கே நீ ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள், ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள். ஆண்டவரே, நான் இன்றைக்கு வெறுக்கப்பட்டவனாக தான் இருக்கிறேன். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனாகத்தான் இருக்கிறேன். ஆனாலும் நான் இந்தியிலிருந்து உம்மை ஏற்றுக்கொள்கிற ஒரு மகனாக உம்மை சுமக்கிற ஒரு மகளாக நான் மாறுவேன். ஆண்டவரே, நான் நிச்சயமாய் உம்மை சுமப்பேன் என்று சொல்லி நீ ஒரு தீர்மானம் எடுப்பாயானால் கண்டிப்பாகவே கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் போது உன் தலை உயர்த்தப்படும். நீ சுமக்கிற ஒரு கழுதையா நீ மாறிட்டனா, இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையா நீ மாறிட்டனா, கண்டிப்பாக எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ அதே இடத்தில் நீ கம்பீரமாய் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக கர்த்தரே உனக்கு உதவி செய்வார். கலங்காதிருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பன் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் இந்த கழுதை விடவும் கேவலமாகத்தானே இருக்கிறேன். எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லையே, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்களே. நீர் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறீர். இயேசுவே, உம்மை நம்புகிறேனப்பா, உம்மை விசுவாசிக்கிறேனப்பா. ஆண்டவரே, இதுவரை நான் சோர்ந்து போயிட்டேன். நான் இன்னும் சோர்ந்து போகாதபடி உம்மை சுமக்கிற ஒரு கழுதையாக என்னை நீர் மாற்றும். எனக்கும் ஒரு மதிப்பு மரியாதை வரட்டும். நான் எந்த இடத்துல வைக்கப்பட்டேன் அந்த இடத்துல என் தலையை உயர்த்தும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நேரத்தில் கேட்கிறார்களோ
அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உபகாரங்களும் நீங்கள் செய்யுங்கப்பா. பல விதத்திலும் கட்டுகளோடு இருக்கலாம். அந்த கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். அவங்க வெளிவரட்டும். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதையாய் மாற்றும். அவங்களுடைய தலை கம்பீரமாய் உயர்த்தப்பட தேவன் நீர் அனுகிரகம் செய்வீராக. தடைகள் எடுத்து போட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவப்பிள்ளை, உன்னுடைய தலையும் உயர்த்தக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. விசுவாசி. எனக்காக ஜீவனை தந்தீர், உமக்காக என்ன நான் செய்தேன். எனக்காக ஜீவனை தந்தீர், உமக்காக என்ன நான் செய்தேன். இயேசுவே, 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 இயேசுவே.